நீங்கள் பவர்ஃபுல் ஆகணுன்னாலும் இல்லை உங்களோட பவரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்னா சில அர்ஜஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஆகணும். அதில் ஒன்று, ஓவர் கம் த அர்ஜ் டு கரெக்ட் இம்மிடியட்லி, ஓவர் கம் த அர்ஜ் டு கரெக்ட் பீப்புள் இம்மிடியட்லி. ஏன்னா பவர் பிகின்ஸ் வென் யூ ஸ்டாப் ரியாக்டிங் டு எவ்ரி ராங் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஒவ்வொரு ராங் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பீப்புள் வில் பிகின் டு ஹேட் யூ ரேதர் தென் யூ மெயின்டைனிங் த பவர். ஸோ வென் யூ கரெக்ட் someone too quickly you may win the fact but lose the person. ஸோ நீங்கள் அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு திருத்துறது மூலயமா அந்த சுச்சுவேஷனை வேணால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், அந்த சுச்சுவேஷனை நீங்கள் சொல்கிறது ரைட்டுன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம். பட் அதனால யூ மைட் லூஸ் த பர்சன், யூ மைட் லூஸ் த லாயல்ட்டி, யூ மைட் லூஸ் த ரிலேஷன்ஷிப். இதுதான் ராபர்ட் க்ரீன் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, பீப்புள் ஆர் டிஃபென்சிவ், பீப்புள் ஆர் ஈகோயிஸ்டிக். So when you attack their self-opinion, they don't become wiser, they just become resistant. So பேசிக்காக பீப்புளுக்கு ஈகோ அண்டு பீப்புள் வந்து டிஃபென்சிவாக தான் இருப்பாங்க. ஆனால் டோன்ட் அட்டாக் தேர் செல்ஃப் ஒப்பீனியன். நீங்கள் அவங்கள கரெக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தப்புப்பா மாற்றிக்கோன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக வந்துட்டு வைசராக மாறிட மாட்டாங்க, மாற்றிக்க மாட்டாங்க. வாட் தே வில் டெஃபினெட்லி டூ இஸ் தே வில் பிகம் ரெசிஸ்டன்ட். அதுதான் இவர் வந்துட்டு லா ஆஃப் டிஃபென்சிவ்னஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட ரூல் என்ன அப்படின்னா, சாஃபன் பீப்புள்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பை கன்ஃபார்மிங் தேர் செல்ஃப் ஒப்பீனியன். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க கவுன்ஷு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் லிசன் பண்ணிங்கனாலே பாதி ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இறங்கிடும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ சாஃப்ட் த பீப்புள் பை ஜஸ்ட் கன்ஃபார்மிங் டு தேர் செல்ஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் தட் மீன்ஸ் டோன்ட் பிகின் பை மேக்கிங் பீப்புள் ஃபீல் ஸ்மால். Don't make them feel stupid. Don't make them feel exposed. Don't make them the truth that you are correcting feel like humiliation. Because correction is not only about information. நீங்கள் திருத்துறது வந்துட்டு வெறும் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க நல்லதுக்காக திருத்துறங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இட்ஸ் அபவுட் ஈகோ, இட்ஸ் அபவுட் ஸ்டேட்டஸ். வென் யூ சே தட்ஸ் ராங், நோ தட்ஸ் ராங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதர் பீப்புள் மைட் ஹியர் சம்திங் டீப்பர். வென் யூ சே நோ தட்ஸ் ராங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது மட்டும் அவங்க காதுக்கு விழுகாது. அவங்களுக்கு என்ன விழுகும் அப்படின்னா, யூ ஆர் கேர்லெஸ், யூ ஆர் நாட் ஸ்மார்ட், யூ ஆர் பிலோ மீ, நான் சொல்கிறத நீ கேட்கணும். அண்ட் ஸோ இந்த இடத்துல அவங்க சொன்ன விஷயம் வந்துட்டு வேறு மாதிரி உங்களுக்கு புரிஞ்சனால இந்த இடத்துல ஈகோ வந்து ரூமில் என்டர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ஈகோ என்டர்ஸ் த ரூம், லிசனிங் ஸ்டாப்ஸ். நீங்கள் சொன்ன வந்த விஷயத்த, நீங்கள் மாற்றிக்கணும்னு சொன்ன விஷயத்த அவங்க கடைசி வரையும் மாற்றிக்கவே மாட்டாங்க. தே வில் நாட் லிசன் பிகாஸ் ஈகோ ஹேஸ் என்டர்டு. ஈகோ என்டர் ஆனதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பிகின் ஆகிடும். ஸோ அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. த பர்சன் நோ லாங்கர் வாண்ட்ஸ் த ட்ரூத், தே ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ். ஓகே, ஸோ த பவர் மூவ் இஸ் டு நாட் கரெக்ட் தெம் இம்மீடியட்லி. ஆல்ரைட், ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங், சரிங்களா? பட் நீங்கள் கரெக்ட் பண்ணியே ஆகணும். அவங்க வந்துட்டு ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் வில் யூ டூ? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட், ராங் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்ட உடனே பாஸ் பண்ணுங்கள். டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் பாஸ். அண்ட் செகண்ட் திங், யூ மைட் ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் சாஃப்ட் கரெக்ஷன். யூ ஆர் ராங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு, திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறது டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு பதிலாக யூ கேன் இம்ப்ளிமெண்ட் அ டெக்னிக் கால்டு சாஃப்ட் கரெக்ஷன். சாஃப்ட் கரெக்ஷனில் நிறைய விஷயங்கள், நிறைய டூல்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். அது ஒன் பை ஒன்னாக நம்ம போடுவோம், சாரி ஒன் பை ஒன்னாக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த சாஃப்ட் கரெக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா அவங்களோட ஃபேஸை சேவ் பண்ணிக்க முடியும், அவங்களோட ஈகோவை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ராப்ளமை வந்துட்டு அவங்கள நோக்கி போகாமல் அவங்கள நோக்கி போனீங்கன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க, நீங்கள் சொல்கிறதும் அவங்களுக்கு புரியாது. இன்ஸ்டெட் ப்ராப்ளம் வந்து இஷ்யூவை டைரக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏன்னா the problem is not with them, it's about the issue. So you can just gently redirect the attention to the issue, not the person, by using soft correction techniques. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். How to soft correct. So instead of attacking the person, redirect the attention to the issue. By how அப்படின்னா by using soft correction. So you are wrong, this data is wrong, what you are presenting is wrong அப்படிங்கிறது இப்படி இருக்குது. Can we verify that once before we finalize? Can we once do a double check on this number again? Can we just cross check this once again? அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஐம் நாட்
redirecting my correction to the person, I'm redirecting my attention to the issue. Also இங்கே விங்கிற ஒரு கொலாபரேஷன் இருக்கும். ஸோ தட் இட்ஸ் அ டீம், we might have to work together to decrease the pressure. நம்மளோட என்டையர் மோட்டிவே இஸ் டு ப்ராக்ரஸ் தான், அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத இது சொல்ல வருது. கேன் பி வெரிஃபை தட் ஒன்ஸ் பிஃபோர் வி ஃபைனலைஸ். ஆல்ரைட், இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சொன்னால், சப்போஸ் ரிஸ்கியான விஷயம் நடக்குது, உங்களை விட ஹைரார்க்கியில் மேலே ஒருத்தர் வந்துட்டு ஒரு டேட்டாவை ஓகே பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போகிறாரு. அப்படிங்கும் போது your job is to say that is wrong, but you cannot say it just like that. அப்படிங்கும் போது, sir, can we pressure test this before we deciding, or sir, should we test this assumption before deciding? That's it. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் கூட டிஃப்ரெண்ட் sentences இருக்கு, which will save you a lot of direct confrontation. For example, instead of saying this report is wrong, இப்படி சொல்லி பாருங்க, can we take a look at it in a different angle? இதை வேற மாதிரி பார்க்கலாமா, இதை வேற மாதிரி பார்த்தா இதோட ரிசல்ட் வேற மாதிரி புரியுமா அப்படின்னு. இன்ஸ்டெட் இது வேணான்னு சொல்றதுக்கு பதிலாக, இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, can we compare this with other options, other available options அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போது டேட்டா வந்துட்டு தப்பாக இருக்குது, ஆனால் நீங்கள் அதை டைரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னா, குட் தேர் பி அ ஸ்மால் மிஸ்மேட்ச் ஹியர், இங்கே ஏதாச்சும் ஒரு ஸ்மால் மிஸ்மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போமா அப்படின்னு. ஐ திங்க் திஸ் மைட் நீட் அ ஸ்மால் கரெக்ஷன். ஸோ இந்த டேட்டாவில் வந்துட்டு நிறைய மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணாமல் எப்படி சொல்லலாம்னா, ஐ திங்க் திஸ் டேட்டா மைட் நீட் அ ஸ்மால் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி விட்டுருணும். இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பாக கூட சொல்லலாம். Could we be missing any one detail here? Are we missing any crucial details here? ஸோ இப்போது நீங்கள் ஒரு டேட்டாவை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு பாலிசியை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க, ஆனால் அதுக்கு மேலே உங்களோட ஓனர்ஷிப் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே இருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட கிடையாது. ஸோ நீ நெக்ஸ்ட் லெவலில் போட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்கணும், அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இட் டைரக்ட்லி, இது நீங்கள் இப்படி சொல்லலாம், could we be missing one detail here? ஆர் வி மிஸ்ஸிங் எனி அதர் க்ரூஷியல் டீட்டெயில்ஸ் ஹியர் அப்படிங்கிற மாதிரி போட்டுடலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு பாலிஷ்டாக சாஃப்ட் கரெக்ஷனாக போய் நிற்கும். ஓகே, இது வந்துட்டு ப்ரொஃபஷனல் செட்டிங்க்கு மட்டும் இல்லை, பர்சனல் செட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் பேரண்ட், உங்களுக்கு வயசாகிருக்கும், அவங்க சொல்கிறது நமக்கு புரிஞ்சிருக்காது, ஸோ நீங்கள் அவுடேட்டட் அப்படின்னு சொன்னால் ட்ரிகர் தான் ஆவாங்க. இன்ஸ்டெட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ ஆர் சேயிங், கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ், வாட் ஹேஸ் சேஞ்ச்டு ரைட் நவ். ஸோ இங்கே என்ன சொல்ல முயற்சி பண்ணேன்னா, நீங்கள் என்ன சொல்ல வருது எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்கள் எதுக்கு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணிடணும். ஸோ அதான் ராபர்ட் க்ரீன் சொன்ன மாதிரி, அக்னாலேஜ் பண்ணிட்டீங்க அவங்களோட செல்ஃப் ஒப்பீனியனை. அழகாக சொல்லியிருப்பாரு, பை கன்ஃபார்மிங் தேர் செல்ஃப் ஒப்பீனியன் இட் அலோன் சாஃப்டன்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் தட் யூஆர் அவுடேட்டட் அப்படிங்கும்போது, அவங்க எதுக்கு சொல்ல வராங்கங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே பாதி ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிடுச்சு. இப்போது, கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ், ஹவு திஸ் இஸ் சேஞ்ச்டு, கேன் ஐ எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் ரெக்வயர்ஸ் சம் மோர் டீட்டெயில்ஸ் டு பி வியூடு. இதை தமிழ் எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் எதுக்கு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, மேபி இது நான் கொஞ்சம் சில விஷயங்கள் மாறிடுச்சு, அதை நான் சொல்லலாமா அப்படி. ஸோ இந்த இடத்துல ஒரு பெர்மிஷனாக போடுங்க, ஏன்னா தே ஷுட் ஃபீல் தே ஆர் த ஒன் கிவிங் கண்ட்ரோல் அப்படி. ரெஸ்பெக்ட், தே ஆர் த ஒன் ஷுட் ஃபீல் கண்ட்ரோல் அப்படி இருக்கணும். ஓகே, இப்போ உங்களோட குழந்தை, நவ் இட் இஸ் யுவர் கிட். ஸோ அவங்க குழந்தை வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன சொல்வீங்க? தட் இஸ் ராங், திஸ் இஸ் ராங், யூ ஹாவ் மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் டைரக்ட் ரிஜெக்ஷன் only triggers defensiveness. Instead, you can say, what can we do differently next time? That is more productive. That is how you convey a soft direction, soft question. That is how the soft question will looks like. இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, how can we look at it in a different way? Mistake happened, but how can we rectify it next time? அந்த ஒரு பேட்டர்ன் இது ஸ்பவுஸ். ஸோ இன்ஸ்டெட், நீ என்னை புரிஞ்சுக்கல, நீ வந்துட்டு நான் சொல்கிறது உனக்கு புரியல, நீ என்னை வந்துட்டு என்ன லிசன் பண்ணுறியா இல்லையா, ஐ எம் ஃபீலிங் எம்பாரஸ்ட், ஐ எம் ஃபீலிங் யூ தட் யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டட்
அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாகவோ இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாகவோ we can just say shall we pass and think before deciding. ஒரு தடவை மட்டும் ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு இதை நம்ம டிசைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு டேட்டா தப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு கணக்கு வழக்கு தப்பாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் அ பிளேம் கேன் வி செக் தட் ஒன்ஸ் டுகெதர். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு தடவை மட்டும் பார்க்கலாமா கரெக்டாக இருக்காது அப்படின்னு. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் திஸ் இஸ் ராங், யூ மேட் அ மிஸ்டேக், ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஐ நோ திஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை மட்டும் ரீசெக் பண்ணலாமா, ஒரு தடவை மட்டும் இது என்ன இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறது. கேன் வி செக் தட் ஒன்ஸ் டுகெதர். நெக்ஸ்ட்டு சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும், பட் ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஸோ அது தவிர்க்க முடியாத விஷயம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஐ நோ திஸ் ஹேப்பன்ட், ஐ டோல்ட் யூ ஸோ, அது சொல்கிறதுக்கு பதிலாக இஸ் there எனி அதர் வே கேன் வி லுக் அட் திஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இதை வேறு மாதிரி பார்க்கலாமா, இதை வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்கலாமா, இஸ் there எனி அதர் பர்ஸ்பெக்டிவ் டு இட், ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள் when it comes to பர்சனல் செட்டிங். ஸ்பவுஸ்க்கு லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கிளாரிஃபை. இந்த இடத்துல கரெக்ட் இல்லை, கிளாரிஃபை. ஸோ கிட்டுக்கு வந்துட்டு லெட் மீ கைட் யூ, தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம் டு டூ, லெட் மீ கைட் யூ. பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு லெட் மீ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் தென் ஆஸ்க் யூர் பெர்மிஷன் டு எக்ஸ்பிளைன். தட்ஸ் இட். ஸோ என்ன கற்றுக்கிட்டோம், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே இன் பவர் ஆர் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் பவர் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ யூ டோன்ட் கெட் டு ரியாக்ட் for everything, you don't have to correct every time. So point number 1, don't correct at all. Point number 2, if you have to correct, there is a way to correct. So அதுதான் இதோட வே என்னன்னா, first pause, don't correct immediately. If you have time அப்படின்னா you talk to them in person after some time, maybe after a day. And number 2, use soft direction or soft questions. This is how the questions are. இதை வந்துட்டு டூல்ஸுங்கிற ஷீட்டை, கூகுள் ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல போட்டுடுறேன். தெர் வில் பி மச் மோர். இதெல்லாம் வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதை உங்களோட தக்க தருணத்தில் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இட் இஸ் ஜஸ்ட் 0.1%. நிறைய போடவும் போகிறோம் வீடியோஸு. ஸோ கீப் லிசனிங், கீப் லேர்னிங். ஓவர் அண்ட் அவுட்.